சரி என்ன கொடுத்துக்கிறாங்க find covariance matrix population correlation standard deviation ஓகே கோவேரியன்ஸ் இது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க இது வந்து x1 ஓட வேல்யூ சரிங்களா இங்க வர்றது x1 ஓட வேல்யூ சரியாப்பா அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்களா இது வந்து x2 ஓட வேல்யூ கொடுத்துக்கறாங்க ஓகே இது வந்து என்னது இது ப்ராபபிலிட்டி வேல்யூ இது என்னது இங்க வருது பாத்தீங்களா இதெல்லாம் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ சரிங்களா இதுக்கு ஈக்குவலா நியூ ஃபார்ம் எழுதிக்கிறேன் பாத்துங்க இது x1 இது கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ கரெக்ட்டுங்களா இது x2 கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிங்க அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும் இப்போ x1 ஓட வேல்யூ என்ன இருக்குதுன்னு -1 0 1 கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன எப்படி கண்டுபிடிக்க கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி ரெண்டு டேர்மா ஸ்ப்ளிட் அப் ஆகுது அப்ப என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணி போடணும் என்ன பண்ணி போடணும் ஆட் பண்ணி போடணும் சொல்லுங்க 0.6 0.24 0.84 சார் 0.84 சார் 0.84 சார் ஓகே ஐயோ 0.84 வந்துருச்சா அப்ப இது ரெண்டே ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் 0.3 சார் அப்ப 0.3 இது ரெண்டே ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் 0.4 அப்ப வந்து இது வந்து 0.06 ஆகணும் இது வந்து 0.06 நோட் பண்ணிக்கோங்க 0.06 இந்த வேல்யூ அடிச்சிட்டு 0.06 நோட் பண்ணிக்கோங்க ஓகே அப்ப இது ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 0.3 ஆ இது ஆட் பண்ணா 0.3 இது ஆட் பண்ணா கிடைக்கும் 0.3 இது ஆட் பண்ணா கிடைக்கும் 4 கிடைக்கும் கரெக்டாப்பா சார் அப்ப சொல்லுங்க இது என்ன கிடைக்கும் 0.6 0. சரி மாத்தி போட்டுருக்கிறேன் 0.3 இதை ஆட் பண்ணி போட்ட வேண்டிய 0.3 தானே 0.3 தான் சார் சார் அதான் யோசிச்சேன் 0.3 0.3 0.4 x2 ஓட வேல்யூ கொண்டு x2 1 கரெக்ட்டுங்களா இது x2 வேல்யூ 0 1 அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்றாங்க என்ன இந்த மூணு இருக்குங்க x2 இங்க கீழ இருக்குது பாரு இது வெர்டிகலா இருக்குது ஆட் பண்ணுங்க x2 ல போய் எது ஆட் பண்ணனும் சார் இது x1 ஓகே வெர்டிகல் அன்லைன் பண்ற பாருங்க ஓகே சரி சார் 0.44 சார் 0.44 சார் என்னடா கண்ணே 0.24 0.40 0.16 ஆட் பண்ணுங்க சார் 0.24 0.16 தானே சார் 0.16 தான் இங்க கீழ எழுதிட்டு பாரு மாத்தி ஓகே அதான் சார் 0.8 வருது சார் 0.8 வந்து சார் 0.8 சரி 0.8 ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ 0.8 அடுத்து 0.06 ப்ளஸ் 0.14 0.2 கரெக்டா 0.6 கரெக்ட்டுங்களா சார் 0.2 சார் அப்போ 0.2 இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணும் 1 வரணும் 1 வருதா பாருங்க 1 வருது சார் கரெக்டா 1 கரெக்ட் அதை வச்சு தான் தப்பு பண்ணேன் டேட்டா தப்புன்னு அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் சரி ஓகே அப்போ என்னாச்சு இது 0.8 இது 0.1 இதுல வரைக்கும் என்னாச்சு டவுட் இருக்குதாப்பா இல்ல சார் கிளியர் சார் இதில் நீட்டா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் நோட் பண்ணிட்டேன் சார் ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட வேல்யூ என்ன அப்படின்னா இது எக்ஸ் இது கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ இது x2 இது கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ சரிங்க சார் இங்க வர வேல்யூனா என்ன சார் அப்படின்னா அதுக்கு நேம் வச்சுங்க நான் ஒரு நோட்டேஷன் நோட் பண்ணேன் என்னப்பா 0.3 இது 0.2 சார் px2 0.2 சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் 0.2 இப்போ என்ன ஆச்சுன்னா இங்க வர்ற வேல்யூக்கு ஒரு நோட்டேஷன் நோட் pij ன்னு ஒரு நோட் பண்ணேன் நான் ப்ரீவியஸா ஒரு கொடுக்கும்போது pij நோட் பண்ணேன் அப்படிங்கும்போது இங்க இருக்கிற வேல்யூ இருக்கு பாத்தீங்களா இதுக்கு பேர் என்னது p11 இதுக்கு பேர் என்னது p12 இந்த வேல்யூ பேர் என்னது p21 இதுக்கு பேர் p22 நோட் பண்ணிக்கங்க அதெல்லாம் p31 இது p33 சரியாப்பா ஓகே சார் சரி புரியுது இல்ல சார் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன கேக்குறாங்க கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கேக்குறாங்க நம்ம டைரக்டா கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது சார் இங்க லாஸ்ட் இருக்குல சார் இது 0.40 மேல 31 30
32 தானே சார் வரும்? 32. தேங்க்யூமா, தேங்க்யூ. அப்ப எழுதும்போது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, சரி. கரெக்ட் இல்ல பண்ணிக்கிறேன். டவுட் கேட்டேன். இல்ல சரி. கான்செப்ட் கிளியர் ஆச்சுன்னா சொல்லுங்க. நான் எழுதும்போது மேபி மிஸ்டேக் ஆகும். கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா இல்ல சார் எனக்கு தெரியலன்னு கேட்டேன் அதனால சார். இல்ல கரெக்ட் தான். 32 தான். ஓகே டேகன். இப்போ என்னாச்சு? E ஆஃப் x1 கண்டுபிடிக்கணும். மொத்தம் எத்தனை வேரியபிள் இருக்குன்னு? 2 வேரியபிள் தான் இருக்குது. 2 வேரியபிளுக்கு என்னென்ன கண்டுபிடிக்க போறோம்? E ஆஃப் x1 and E ஆஃப் x2 கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? மீன் வெக்டர் வேல்யூ என்னன்னு எழுதிடலாம். சரிங்களா? மீன் வெக்டர் வேல்யூ என்ன எழுதிடலாம்? அப்ப E ஆஃப் x1 E ஆஃப் x2 இதான் வந்து நம்மளுடைய மீன் வெக்டர் வேல்யூ. ஃபர்ஸ்ட் மீன் வெக்டர் வேல்யூ இது ஒரு 2 மார்க் கேட்டுக்கறாங்க, நோட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கான்செப்ட் மீன் பாயிண்ட் மீன் வெக்டர். சொல்றாங்க என்ன கிடைக்கும்? சம்மேஷன் xi ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 இது என்ன கிடைக்கும்? சம்மேஷன் xj ப்ராபபிலிட்டி ஆஃப் x2. அப்படின்னா மீனிங் என்ன? இங்க எழுதிக்கிறோம் பாத்தீங்களா? இதை மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிடைக்கும். இங்க எழுதிக்கிறோம் பாத்தீங்களா? இதை மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா செகண்ட் ஒன் கிடைக்கும். சொல்றாங்க என்ன பண்ணு? -1 into 0.3 -0.3. புரியுதுங்களா? இல்ல டவுட்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப சொன்னது வர சொல்லுங்க சார். சார் நம்மளுக்கு E of x ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் கத்து கொடுத்துருந்தா இல்லையா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எப்படி போட்டோம்? x ப்ராபபிலிட்டி ஆஃப் x இது 0 1 2 இங்க இருக்கும் 0.1 0.5 அது மீன் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் சார். அவ்வளவுதான். இது ரெண்டையும் போட்டு என்ன பண்ணுவீங்க? மீன் கண்டுபிடிப்பீங்க. இப்போ எதனோட மீன் வேணும்? இது மீன் கண்டுபிடிச்சிருவீங்களா? E of x கூட என்ன பண்ணுவீங்க? 0 into இதுனா 1 இது கிடைக்கும் 1 into 0.5 0.5 plus 2 into இதுனா 0.8 இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டா 1.3 கிடைக்கும். கரெக்டாப்பா? இது கான்செப்ட் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டோம்ல. சார். சரி இதுக்கு சொல்லுங்க. இதனோட மீன் என்ன? இதனோட மீன் என்ன? இதனோட மீன் என்ன கண்டு? இப்போ போட்ட கான்செப்ட் இதை வந்து E of x1 ஓட வேல்யூ இது மீன் கண்டுபிடிச்சினா இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சினா இதை E of x2 வேல்யூ. இதே கான்செப்ட் சொல்லுங்க பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணி -1 into 0.3 -0.3 plus 0 plus 0.4 பாயிண்ட் 1 சார். கிளியரா? டவுட் இல்ல? சார். அதே ஐடியா E of x2 கண்டுபிடிங்க. 0 1 into 0.2 that is equal to 0.2. கரெக்டாப்பா? சார். அப்ப E of x1 கண்டுபிடிச்சாச்சு, E of x2 கண்டுபிடிச்சாச்சு. கரெக்ட்டுங்களா? கரெக்டாமா? சார். புரியுதுங்களா? அதனோட வேல்யூ 0.1 0.2 is correct. சரிங்களா? டவுட்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட் இருக்குதா? இல்ல சார், இப்போ இது வரைக்கும் ஓகே சார். சரி இது வரைக்கும் ஓகே தானே? சரி இப்போ நம்மளுக்கு கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கேட்கறான். என்ன கேட்கறான்? அவன் கேட்கறது வந்து கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் தான் கேட்கறான். கரெக்ட்டுங்களா? சார். கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸோட ஃபார்முலா என்ன சொல்லிக்கிறேன்? கோவேரியன்ஸோட மேட்ரிக்ஸ் கேபிட்டல் சிக்மா. கரெக்ட்டுங்களா? கேபிட்டல் சிக்மா ஈக்குவல் டு மொத்தம் 2 வேரியபிள் தான் இருக்குது. அப்ப 2 வேரியபிள்னா 2/2 மேட்ரிக்ஸ் வரும். சிக்மா 11. கரெக்ட்டுங்களா? என்ன வேல்யூ? சிக்மா 11. சிக்மா 11, சிக்மா 12, சிக்மா 21, சிக்மா 22. கரெக்டாப்பா? சார். அப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன். சிக்மா 11க்கு என்ன ஃபார்முலா எழுதுனா சொல்லிக்கிறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சிக்மா 11க்கு இந்த ஃபார்முலா எழுதிக்கன்னு சொல்லியிருந்தேன். சம்மேஷன் xi minus E of xi whole square into corresponding probability of xi. Corresponding probability of xi. ஓகே, ரெண்டு சேம் ஃபார்முலா இருக்கும். அதாவது சிக்மா 11னா ஒரு ஃபார்முலா, அதாவது சிக்மா 1 என்ன கிடைக்கும்? இங்க கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கரஸ்பாண்டிங் E of x1 இங்க வந்து கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி என்ன இருக்குதோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி போட போறோம். சரிங்களாமா? இந்த டேபிள் வேணும். டேபிள் மட்டும் நான் வச்சுக்கோ. அந்த டேபிள் வச்சு தான் ரன் பண்ண போறோம் ஒவ்வொரு ப்ராப்ளமும். இது வந்து சேம் வேல்யூவா இருந்ததுன்னா, இந்த டிஃபரெண்ட் வேல்யூவா இருந்ததுன்னா நான் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டினா அந்த மாதிரி போடும். சரிங்களா? சரி. இப்போ வேல்யூஸ் போடுறோம் பார்த்துங்க. சிக்மா 11 இதாவது ஐஐ ரெண்டு சேமா இருக்கும்போது ஐஐன்னு இருக்கும்போது அப்போ சிக்மா 11 ஈக்குவல் டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டேபிள் எழுதிக்கோங்க. திரும்ப டேபிள் சொல்றீங்களா? டேபிள் என்ன திரும்ப சொல்லுங்க. 0 1 இது எப்படி எழுதலாம்? x2 x1 x2 x1 இது என்ன கிடைக்குது? -1 -1 சார். -1 0 +1. அப்ப என்னாச்சு? 3 காலமா டிவைட். இந்த டேபிள் நான் வச்சுங்க. இந்த மாதிரி போடக்கூடிய ப்ராப்ளம் ஒரு 10 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் கால் மணி நேரமே ஆகும். இந்த டேபிள் என்னன்னா தப்பாயிரும். டேபிள் நான் வச்சுங்க. டேபிள் வச்சு தான் கரெக்டா போடணும். சரிங்களா? சார்.
புரியலன்னா ஒரு ஸ்டெப் புரியலன்னு கேட்டுங்க. நிறைய டைம் கேட்டுக்கிறது, ஒரு ஸ்டெப் புரியலன்னு கேட்டுங்க. சொல்லுப்பா, இங்க என்ன வேல்யூ இருந்தது? இது என்ன வேல்யூ? 0.24 சார். 0.24. இங்க 0. 0.16 சாரி 0.06. இங்க 0.16. இங்கம்மா 0.14 சார். 0.14ங்களா? 0.14. 0.4. 0.4. 0.4, 0.3. 0. எவ்வளோப்பா? 0 சார். 0. ஃபுல்லாவே 0 தானே? அந்த 0 சார். சார். ஓகே. அப்ப இதை சம் ஆட் பண்ணி போட்டோம்னா இதனோட சம் சொல்லுங்க. -1ஓட ப்ராபபிலிட்டி என்ன வந்து சொல்லுங்க. சார் நோட் பண்ணி இது 0.3யா? 0.3, இது 0.3, இது 0.4. ஓகேங்களா? இது ஆட் பண்ணி போட்டது. சரிங்களாமா? இந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணி தனியாக ஸ்பிளிட் பண்ணி காட்டல. அது ஸ்பிளிட் பண்ண வேல்யூ இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கங்க. அப்ப இதனோட வேல்யூ என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 ஓடது. இந்த வேல்யூ என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 ஓடது. கரெக்டாப்பா? சார். அதே மாதிரி இங்க ஆட் பண்ணுங்க. இங்க ஆட் பண்ணி போறது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 ஓடது. ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 ஓடது. சரியாமா? இதை ஆட் பண்ணி சொல்லுங்க. 0.24, இது 4, இது 4.8. 0.8 சார். 0.8. 0.8. அப்ப 0.8 இந்த எவ்வளவு கிடைக்குது? 0.2 கிடைக்குது. 0.2. இந்த காலம் இது, இந்த ரோ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 ஓடது. சரியாப்பா? சரி சார். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல சார். சரி, அடுத்த வரைக்கும் என்ன வரும் பாருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்கப்பா. தப்புக்கு இது பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம யாரை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம்? x1 பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். x1 ஓட வேல்யூ என்ன? -1, 0, 1. அப்ப அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ -1. கரெக்டாப்பா? ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது? -1. ஃபர்ஸ்ட் வேல்யூ -1. அப்ப என்ன போட்டுக்கிறேன்? -1 கரஸ்பாண்டிங் e ஆஃப் x1. e ஆஃப் x1 ஓட வேல்யூ என்ன? கரஸ்பாண்டிங் e ஆஃப் x1 ஓட வேல்யூ என்ன? 0.1. புரியுதுங்களா? -0.1 கரெக்டாப்பா? ஹோல் ஸ்கொயர் இன்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி. கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி எவ்வளவு? கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி இந்த 0.3. கரஸ்பாண்டிங் 0.1 ஓட ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.3 இன்டு 0.3. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி. இதுல என்ன டவுட் இருக்குதா? இந்த வேல்யூ கொடுத்துருவாங்களா சார்? அந்த 0.1 μ1. எதுப்பா? சிக்மா x1 பிளஸ் அந்த 0.1 இருக்குல்ல சார், அந்த வேல்யூ கொடுத்துருவாங்களா எப்படி சார்? 0.1 வேல்யூ நம்ம இங்க கண்டுபிடிச்சுக்கணும் பாருங்க. இதென்ன e ஆஃப் x1 வேல்யூ. இது என்னது? e ஆஃப் x1 ஓட வேல்யூ. ஓகே ஓகே ஓகே. கண்டுபிடிச்சு புரியுதுல்ல? ஓகே சார். ஓகே ஓகே சார். சொல்றாங்க. அடுத்தது அடுத்த வேல்யூ என்ன? 0. கரெக்ட். அடுத்த வேல்யூ என்ன? 0. 0க்கு நேரா எங்க இருக்கு? 0.3 போடுங்க. 0 மைனஸ் 0.3. 0 மைனஸ் 0. தப்பிட்டா ஒரே நிமிஷம். 0 மைனஸ் e ஆஃப் x1. e ஆஃப் x1 வேல்யூ என்ன? இந்த 0.1. e ஆஃப் x1 வேல்யூ என்ன? 0.1. கரெக்ட்டா? 0.1 ஹோல் ஸ்கொயர் இன்டு இந்த 0.3 வெளியே வரும் இன்டு 0.3. புரியுதாப்பா? சார். அடுத்த வேல்யூ நீங்களே சொல்லுவீங்க நினைக்கிறேன். இங்க இருக்குது, இங்க +1. கரெக்ட்டுங்களா? இந்த +1 மைனஸ் 0.1 ஹோல் ஸ்கொயர். சூப்பர்ப்பா. 1 இன்டு கரஸ்பாண்டிங் வெளிய வேல்யூ 0.4. இத மட்டும் எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி போடுறாங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணியோ மேனுவலோ இது பண்ணி எனக்கு போடுங்க. அது சிக்மா 1 ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? இது -1.1 ஹோல் ஸ்கொயர் இன்டு 0.3. இது என்ன கிடைக்குது? -0.1 ஹோல் ஸ்கொயர் இன்டு 0.3 பிளஸ் 0.9 ஹோல் ஸ்கொயர் இன்டு 0.4. அப்போ தட் இஸ் ஈக்குவல் என்ன நடக்குதுமா? இது சிம்பிள் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வரும் பாருங்க. போட முடியுது. நான் ஹெல்ப் பண்ணணுமா? .663 வருது சார். ஒரே நிமிஷம் நானும் போடுகிறேன். இது கரெக்டாப்பா? இந்த மாதிரி வந்ததா? சரி, இதே மல்டிப்ளை பண்ணி சொல்லு பார்க்கணும்.
இந்த மாதிரி தான் வந்தது. இந்த மல்டிப்ளை கொடுங்க. கால்குலேட்டர் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க, ஆன்சர் கரெக்டாக வரும். கொஞ்சம் கால்குலேட்டர் மிஸ்டேக் வச்சு விட்ற ஆன்சர் தப்பாயிடும். நீங்க சொன்னது 0.69 வந்ததா மட்டும் செக் பண்ணுங்க. பாயிண்ட் 663 வருது. ஒரு 663யா? ஓகே. உங்களுக்கு எது வருதோ அப்ராக்ஸிமேட்டா போட்டுருங்க. சரிங்களா? பட் இது போட்டு பாருங்க, இது எக்ஸாக்ட்டா போட்டா அந்த வேல்யூ தான் வருதான்னு செக் பண்ணுங்க. எக்ஸாக்ட்டா போட்டா 0.69 வருது சார். நீங்க எழுதிருக்கிறது போட்டா 0.69 தான் வருது. நான் ஏதோ 69 தான் வரும். அப்ப பாத்துங்க, அதுதான் கரெக்டான வேல்யூ. 69 தான் வரும். சரி. சரி, அடுத்து போடலாமா? அப்ப சிக்மா 22 நீங்களே போடுவீங்க நினைக்கிறேன். சிக்மா 22 என்னது? திரும்ப அந்த டேபிள் பார்க்கணும். அந்த டேபிள்ல சிக்மா 22 என்னது? எத்தனை வேரியபிள் இருக்குது? வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ 0 1. கரெக்ட்டா? அப்ப EFX2 வேல்யூ. EFX2 வேல்யூ எங்க கண்டுபிடிச்சுக்கணும்? 0.2 நாம போட்டுருக்கோம். மீன் போட்டோம்ல, ஆல்ரெடி இந்த கால்குலேஷன்ல போட்டோம்ல. சார். கரெக்ட் சார். EFX2 வேல்யூ 0.2. அப்ப அந்த பாயிண்ட் வச்சுட்டு போடுவீங்க. அப்ப ஃபார்முலா என்ன வரும்? சம்மேஷன் பதிலா நம்ம டைரக்டா எழுதிடலாம். x1 அதாவது x21 minus mu2 into probability of 22 plus x22 minus அதாவது mu22 னா x of e2 னு அர்த்தம். இது பேர் என்ன? e of x2 னு அர்த்தம். e of x2. அடுத்து என்ன கிடைக்கும்? e of x2. e of x2 whole square இருக்குது. whole square இங்கே whole square probability of 2. இது வந்து 2 1 probability of 2 1, இது வந்து probability of 2 2, probability of 2 2. அப்ப டேபிள் வேல்யூ தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது? 0. 0 minus e of x2 வேல்யூ 0.2 whole square into probability of 2 1. probability of 2 1 ங்கிறது யாரு? இந்த வேல்யூ. நல்லா பாருங்க, probability of 2 1 ங்கிறது யாரு? ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.8. என்ன? into 0.8 plus e of x2. x2 னா என்னது? கரண்ட் ரெண்டாவது வேல்யூ. ரெண்டாவது வேல்யூ யாரு? இங்க இருக்கிற பாத்தியா? மேல மேல 1, இந்த 1. சரிங்களா? 1 minus e of x2. e of x2 போட்டோம்னா என்னது? 0.2 தான். whole square into probability of 2. இது வந்து என்னது? 0.2. கரெக்டாமா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எப்படி எழுதுறது? இன்னொரு சொல்லி கொடுக்கணுமா? சார், இந்த ஃபர்ஸ்ட் ஓகே. இந்த 0 minus 0.2 whole square into 0.8 வரைக்கும் செகண்ட் லைன் மட்டும் சொல்லுங்க சார். செகண்ட் வந்து x2 வேல்யூ 0 0 க்கு அப்புறம் எனக்கு 1 கிடைச்சதா? 1. என்னோட ப்ராபபிலிட்டி என்ன? p of x2. ப்ராபபிலிட்டி என்ன? இது 0.8 0.2. கரெக்ட்டுங்களா? அப்ப இது கரஸ்பாண்டிங் e of x2 வேல்யூ. இது கரஸ்பாண்டிங் e of x2 வேல்யூ என்ன போட்டோம்? 0.2 போட்டோம். கரெக்டாப்பா? சார். இந்த இதுக்கு இந்த டேபிள் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாத்துங்க. இத அப்ளை பண்ணுங்க. ஃபார்முலா என்ன தெரியுதுல? ஃபார்முலா கிளியரா இருக்குதா இல்ல டவுட் இருக்குதா? ஃபார்முலாவோட இன்னொரு கார்டு அழைச்சிட்டு எழுதுறேன் பாத்துங்க. ஃபார்முலா டவுட்டா இருந்தா. கிளியரா சார். ஃபார்முலா என்னது? நம்ம ஃபார்முலா சம்மேஷன் xi minus e of xi whole squared into probability of ij. probability of ij. அப்படியே மீனிங் என்ன? இத அப்படியே எலாபரேட் பண்ணி எழுதுறேன். x க்கு i னா இந்த 0 இருக்குது பாத்தீங்களா? இந்த 0வும் 1 தான். சரிங்களா? அப்ப என்ன எழுதலாம்? அத x21 minus e of x2 whole squared into corresponding probability. corresponding probability 0.8. அதாவது 2 1 எழுதணும். plus x22 x22 second value, the value minus e of x2 whole square into probability of 2 2. probability of 2 2 யாரு? இந்த வேல்யூ. probability of 2 ங்கிறது இந்த வேல்யூ. சரிங்களாமா? சரி சார். சொல்றேன் என்னாச்சு சொல்றேன். இப்ப 0 minus 0.2 கரெக்ட்டுங்களா? சார். 0 0 எங்க இருக்கிற 0? இந்த 0. e of x2 வேல்யூ என்னது? 0.2. corresponding probability value 0.8. கரெக்ட்டுங்களா? சார். அடுத்து என்ன? 1 minus இந்த 0.2 into இந்த 0.2. வந்துச்சுங்களா? சார். அப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்னாச்சு? minus 0.2 whole square into 0.8 plus இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 0.8 whole square into 0.2. கரெக்டாப்பா? சார். அப்ப இது சிம்பிளிஃபை பண்ண இது 0.04 into 0.8 plus 0.64 into 0.2. இது சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாங்க. புரியுதாப்பா இல்ல டவுட் இருக்குதா? இன்னொரு ப்ராப்ளம் எப்படி தான் போடுறது? இது கிளியரா சார். கிளியர் ஆகலையா? கிளியரா சார். ஓகே ஓகே. திரும்ப போட்டு பாருங்க. எவ்வளவு வருது? 0.096 வருது சார்.
0.09 தப்பா போட்டோமா சார்? இல்ல இல்ல செக் பண்ணிக்கிறேன். 0.16 வர மாதிரி இருக்குது, செக் பண்ணிப்போ. ஏன் மல்டிபிகேஷன் தப்பா வருது பாருங்க. 0.02 சார், இது 0.2 சார், இது 0.2. ஆமா, 0.2 ஹோல் ஸ்கொயர் போட்டா இது 0.2 ஹோல் ஸ்கொயர் 0.4. 0.04 இது மல்டிபிள் பண்ணி into வரது, இது 2 0, இது ஒரு 0. அப்ப 0.32. 0.032. சார் 0.032. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்குது? 1.28. 1.28 வருது பாருங்க. 1 minus 0.2 சார். 1 minus 0.2. எத்தனை ஜீரோ ஒரே நிமிஷம் வருது? 2 3. அப்ப 0.128 வருது. 0.128. சார் 0.128. சார் இது வந்து 0.128 வருது. கரெக்ட்டுங்களா? சார் கரெக்ட் சார். இப்போ ஆட் பண்ணி கொடுப்பா எவ்வளவு வருது? 0. சார் 0.16 சார். ஓகே. அப்ப சிக்மா 22 ஓட வேல்யூ 0.16. 16. சார். இப்போ எந்தெந்த வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும், என்னென்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. இந்த கால்குலேஷன் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் செக் பண்ணிட்டு போட்டீங்கன்னா முடிஞ்சது. இப்போ நம்ம சிக்மா 1 வேல்யூ எது கண்டுபிடிச்சிக்கிறோம்? இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் கண்டுபிடிச்சிக்கிறோம். சரிங்களா? சார். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சிக்மா 2 சிக்மா 1 ஒன்று தான். சரிங்களா? சிக்மா 2 சிக்மா சிமெட்ரிக் மைனஸ் ரெண்டும் ஒரே வேரியபிள். அப்போ சிமெட்ரிக் மைனஸ் ரெண்டும் சேம் தான் வரப்போகுது, வெவ்வேறு வரப்போகுது இல்லை. நீங்கள் செக் பண்ணி வேணால் பார்த்துங்க. மேக்ஸிமம் ரெண்டும் ஒன்றா தான் வரப்போகுது. சரியாப்பா? ஓகே ஓகே சார். இதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? தட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபார்முலா இதை கண்டுபிடிக்க நம்மளுக்கு லேட் ஆகும். திரும்ப டேபிள் என்ட்ரி பண்ணுங்க. பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. சரிங்களா? ஃபார்முலா என்ன கொடுத்து ஸ்பிளிட் அப் பண்ண சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிக்மா ஐஜேயோட ஃபார்முலா வச்சுங்க. ஐஜே நாட் ஈக்குவல் அப்படிங்கும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பிளிட் அப் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு பார்த்துங்க. xi மைனஸ் மியூஐ இன்ட்டு திரும்ப xj மைனஸ் மியூஜே இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐஜே. இதுதான் ஃபார்முலா. எப்போ ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜேங்கும் போது. சரிங்களா? அப்படியே என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ சிக்மா 1 2 கண்டுபிடிக்க போகிறோம். திரும்ப டேபிள் சொல்றாங்கன்னு இது x2, இது வந்து x1. கரெக்டுங்களா? அந்த டேபிள் சொல்லும்போது திரும்ப பொறுமையா நடக்கிற. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கூட கொஞ்சம் 2 டைம் பார்த்தா புரிஞ்சிடும். இது வந்து 4 டைம் பார்த்தா புரியும். 4 டைம் போட்டு பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 0, இது -1 0 1. சரிங்களா? 0.24 0.16. இது எவ்வளவு கிடைச்சது? 0.24 0.16. இது எவ்வளவு கிடைச்சது? 0.16 சார். 0.14 0.4 0. இது கரெஸ்பாண்டிங் ஆட் பண்ணி போட்டோம்ல. ஆட் பண்ணி போட்டதையும் சொல்லுங்க. ஆட் பண்ணி போட்ட காலம் என்னது? 0.3 சார். px1 0.3 0.3 0.4. இது என்ன கிடைச்சது? இதோட சம்மேஷன் சொல்லிருங்க. 0.2. சரிங்களா? சார். இப்போ சொல்றாங்க இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதுன்னு கற்றுக் கொடுத்துறோம். பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ x1 x2 கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் அட்டென்ஷன் பண்ணிக்கோ. இது எத்தனை வேல்யூ வருது? 1 2 3 4 5 6. அப்போ இந்த சம்மேஷன் மொத்தம் 6 வேல்யூஸ் என்ட்ரி பண்ண போறோம். கரெக்டாப்பா? இந்த mu1 mu2 நத்திங் பட் e of x1 e of x2. சரிங்களா? இந்த mu1 mu2 பிரச்சனை கிடையாது. mu1 mu2 என்ன ஃபார்முலா சொன்னேன்? இது வந்து e of x1, இது வந்து e of x2. சரியாப்பா? சரி, இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறோம்னா இந்த -1 வச்சுக்கிட்டு இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ ரெடி பண்ணி காட்ட போறேன். எப்படி? -1 வச்சுட்டு இந்த வேல்யூ ரெடி பண்ண போறேன். இது ரெண்டுக்குமே காமன் என்ன? e of x1 e of x2 எல்லா பிளேஸ்லயும் சேம் தான். e of x1 ஓட வேல்யூ எவ்வளவு போட்டோம்? 0.1. இது வந்து e of x2 வந்து 0.2. அதாவது இல்ல சார், அது வேற வேல்யூ சார். இல்ல பாத்தீங்க. கரெக்ட் சார். 0.1 0.2. இத மட்டும் பிக்ஸ்டு. இது மாத்துங்க. ஒவ்வொரு ஸ்டெப் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன், பாத்துக்கப்பா. இப்போ என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் x1 ஓட வேல்யூ. x1 ஓட வேல்யூ என்ன எடுக்க போறேன்? -1 எடுக்க போறேன். நல்லா பாத்துங்க. -1. e of x1 ஓட வேல்யூ என்ன? 0.1. அப்ப -0.1. கரெக்ட்டா? சார். பிராக்கெட் x2 இந்த -1க்கு
x2 வேல்யூ என்ன 0 0 மைனஸ் x2 என்னது 0.2 0.2 கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த ரெண்டு காம்பினேஷன் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன? ரெண்டு காம்பினேஷன் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன? அது எழுதுறீங்க. இன்டு 0.24 கரெக்ட்டுங்களா? கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ ரெண்டையும் காம்பினேஷன் வச்ச ப்ராபபிலிட்டி வேல்யூ கரெக்ட்டா? சரிங்க சார். இந்த ஸ்டெப் புரிஞ்சிருச்சா? சைலண்ட் ஆயிட்டீங்க. இந்த ஸ்டெப் புரிஞ்சதா மீதி இந்த ஸ்டெப் நீங்களே போட்டுருவீங்க. அதுக்காக கேட்குறேன். சார். அப்ப இதை வச்சுக்கிட்டனால பார்த்தீங்க இந்த -1 வச்சுட்டு இதையே பண்ணியாச்சு. அதே இந்த -1 வச்சுட்டு அடுத்தது யாரை பண்ண போறோம்? இதை பண்ண போறோம். இந்த -1 யாரை பண்ண போறோம்? இதை பண்ண போறோம். சரிங்களா? இதையும் எழுதி காட்டுறேன். கீழே இருக்க ரெண்டு நீங்க தான் எழுத போறீங்க. பொறுமையா சொல்லி கொடுக்குற பாருங்க. மடி x1 ஓட வேல்யூ என்ன? -1 கரஸ்பாண்டிங் e1 வேல்யூ என்ன? e1 எப்பயுமே சேம் தான். e of 1 அப்ப அது வந்து 0.1 இன்டு x2 என்ன பண்ணுவோம்? இது வேரி பண்ணும்போது இங்க ஏதாவது 1 வருது கரெக்ட்டா? சார். அப்போ 1 மைனஸ் e of x2 வேல்யூ என்ன? 0.2 e of x2 வேல்யூ என்ன? 0.2 இன்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன? இதுக்கு கரஸ்பாண்டிங் பாருங்க -1க்கும் இந்த 1க்கும் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன? 1க்கும் -0.06 கரெக்ட்டா? சார். பிளஸ் இப்போ என்ன பண்ணேன்? x1 வேரியபிள் -1 வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது யாரை வச்சு கம்ப்ளீட் பண்ணணும்? 0 வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். போட்டுடலாமா? சார். நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். சார். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 0 மைனஸ் e of x1 வேல்யூ என்ன? 0.1 கரெக்டாப்பா? சார். 0 into 0.1 சார். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா x2 வேல்யூ என்னது? இதே என்ன திரும்ப 0 மைனஸ் x2 வேல்யூ என்ன? 0.2 இன்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி என்ன? இங்க பாருங்க இந்த 0க்கும் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன? இது என்ன? 0.16 கிளியராப்பா? சார். இப்போ அடுத்த டைம் நீங்களே சொல்ல முடியுமா? x1 ஃபிக்ஸ்டு இது 0 தான். சார். 0 மைனஸ் இது ஃபிக்ஸ்டு e of x1 என்ன? 0.1 x2 நான் இந்த வேல்யூ எடுத்து அடுத்த வேல்யூ யார் எடுப்பேன்? இந்த 1 எடுப்பேன். அடுத்த வேல்யூ யாரு? இந்த 1 கரெக்ட்டா? அடுத்த வேல்யூ யாரு? இந்த 1 அப்ப என்னாச்சு? 1 மைனஸ் 0.2 அப்ப இந்த 0க்கும் 1க்கும் காம்பினேஷன் ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னது? 0க்கும் 1க்கும் ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.14 கரெக்ட்டாப்பா? சார். கடைசி டைம் வந்து சொல்லுவீங்களா நீங்க? இல்ல நானே சொல்லட்டா? சார். கடைசி டைம் சார். லாஸ்ட் ஒன் இந்த 0 வச்சு போட்டாச்சு. அடுத்து யார் வச்சு போடுறோம்? இந்த 1 வச்சு போடுறோம். சொல்லுங்க. இந்த 1க்கு என்ன வரும்னு? 1 minus e of x1 minus 0.1 சார். corresponding x2 value again 0 1 minus 0 into 0.4 into சூப்பரா கரெக்ட் நீங்க சொன்னது கரெக்ட். கடைசி டைம் அதே சொல்லுங்க. பிளஸ் 1 பிக்ஸ்டு 1 minus 0.1 1 minus 0.2 ஏன்னா e of x2 என்னது? 1 தானே? 1 into corresponding probability இது முடிச்சாச்சு. பெரிய probability என்ன? 0 into 0 அவ்வளவுதான் கண்ணு. இருக்குதே இந்த இதுக்கு கால்குலேஷன் பெரிய கால்குலேஷன் பார்த்தா இந்த கால்குலேஷன் தான். சரிங்களா? நோட் பண்ணிக்கிறேன் சார். இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டு சிம்பிளிஃபை பண்ணினா ஆன்சர் வந்துடும். பொறுமையாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுவாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நோட் பண்ணிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டீங்களா? வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். சார் நோட் பண்ணிட்டு இருக்கேன் சார். புரிஞ்சுட்டு நோட் பண்ணு. சார். சார் நோட் பண்ணிட்டேன் சார். இப்போ என்ன கால்குலேஷன் தான். இது போட்டுட்டீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை. இதுக்கப்புறம் கால்குலேஷன் மட்டும்தான். இங்க பாருங்க கடைசி டைம் ரொம்ப ஈஸி. இன்ட்டு 0ன்னு வந்துருக்குது. இன்ட்டு 0ன்னு வந்து என்னது? இது ஃபுல் டைம் 0 ஆயிடும். அதனால இதை மட்டும் விட்டுறலாம்.
மற்ற கால்குலேஷன் மட்டும் பொறுமையாக கால்குலேட்டர் ஒவ்வொரு டைமாக பொறுமையாக பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் இங்கே இருக்குது. ஏதோ ஒரு டைம் யூஸ் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இருக்குது, செகண்ட் டைம் இருக்குது, தேர்ட் டைம் இருக்குது, ஃபோர்த் டைம் இருக்குது, ஃபிஃப்த் டைம் இருக்குது, சிக்ஸ்த் டைம் மட்டும் 0. அப்போ ஒவ்வொரு டைமாக பொறுமையாக போடுங்க பார்க்கலாம் என்ன வருதுன்னு. -1.1 இன்ட்டு -0.2 இன்ட்டு 0.24 கரெக்டுங்களா? சார் ப்ளஸ் -0.1 இன்ட்டு இங்கே என்னாச்சு -1.1 சாரி நான் தப்பாக போட்டுக்கிறேன். எகெயின் -1.1 தான் வருது. செகண்ட் டைம் வந்து இங்கே இருக்குது -1.1 -1.1 இன்ட்டு இதனோட வேல்யூ என்ன? 1 - 0.2னா 0.8 0.8 இன்ட்டு 0.06 கரெக்டாப்பா? டவுட் இருந்தால் கேட்டுக்கங்க. சார் செகண்ட் டைம் முடிஞ்சது. தேர்ட் டைம் இருக்கிற மாதிரி இவன் அவனோட வேல்யூ என்ன? ப்ளஸ் -0.1 இன்ட்டு இந்த வேல்யூ -0.2 -0.2 இன்ட்டு 0.16 இந்த டைம் முடிச்சுட்டேன். அடுத்து இந்த டைம் போடுறோம் பார்த்துங்க. ப்ளஸ் -0.1 இன்ட்டு 1 - 0.2 வந்து 0.8. அப்போ 0.8 இன்ட்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.14. அப்போ 0.14. கடைசி ரிசல்ட் வந்துட்டு 1 - 0.1 1 - 0.1 வந்து 0.9. அப்போ 0.9 இன்ட்டு -0.2 இன்ட்டு கரஸ்பாண்டிங் வந்து என்னது 0.4 சொல்றாங்க. என்னாச்சு இது போய் சொல்லி பண்ணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 1 சொல்லுங்க. இது எல்லாத்தையும் 3 மல்டிப்ளை பண்ணி போடுங்க. அப்படி டக்கு டக்குன்னு போடுங்க. கால்குலேட்டர் இருக்குதுங்களா? சார் போட்டுருங்க சார். போட்டு சொல்கிறோம். எண்ட் ஆஃப் ரிசல்ட் சொல்லுங்க. இதை முடிச்சுன்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. சரிங்க. ஹெல்ப் பண்ணணுமா போட்டுருவீங்களா? போட்டுருங்க சார். -0.1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மற்ற மைனஸ் அப்புறம் ப்ளஸ் மைனஸ் அப்படி வருது பாருங்க. (1.1 இன்ட்டு 0.2 1.1 இன்ட்டு 0.2 இன்ட்டு 0.24 அப்படின்னு எவ்வளோ வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமோட ரிசல்ட்டு 0.0528. சார் நெக்ஸ்ட் 0.0396 வருது சார். என்னப்பா என்ன ரிசல்ட் எவ்வளோ சொன்னீங்க? செகண்ட் 0.0396 வருதுங்க சார். அடுத்து ஃபைனல் ஆன்சர் போட்டிங்களா? இல்ல சார், செகண்ட் ஒன்று 0.0528 ப்ளஸ் 0.0396. அப்போ மைனஸா? மைனஸ், ஏன்னா இங்கே மைனஸ் சைன் இருக்குது. மைனஸ் சார் 0.0396 0.0396 சார். 96 இல்லை 0 வருதா? சார் 0.0396. ஓகே 0396 ப்ளஸ் 0.0032 0.032 சார். அடுத்ததுப்பா மைனஸ் சார். சார் -1 இன்ட்டு 0.14 மைனஸ் -0.0112 சார். 0.0112 கடைசிக்கு மைனஸ் சைன் தான் இருக்குது பாருங்க. இது ஒரே ஒரு மைனஸ் தான். இது வந்து டெசிமல். -0.072 சார். -0.07 சொல்றாங்க. டக்குன்னு போட்டு சொல்லு. அதுக்கே 2 ப்ளஸ் சைனு, அப்போ 3 மைனஸ் சைனு. கண்டிப்பாக மைனஸ் வேல்யூ தான் வரும். செக் பண்ணி பாருங்க. -0.668 சார். -0.668 சார். 0.0 சார். 0.0668 ஓகே அடிக்காது. அப்பா ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டுமா? அப்போ இதுதான் வந்து σ12 ஓட வேல்யூ.
மைனஸ் 0.0668 கரெக்டாப்பா? ஓகே. அப்ப சிக்மா 1 2 கண்டுபிடிச்சிட்டோம். சிக்மா 2 1 வேல்யூ என்னவா இருக்கும்? சேம். சேம் தான் இருக்கும். சரிங்களா? சார். அப்ப சிக்மா 2 1 வேல்யூ சேம் தான். இதுக்கு மட்டும் இன்னொரு கால்குலேஷன் போட்டு பாரு. இது வந்து 0.08 வருது. இது மட்டும் இன்னொரு செக் பண்ணி பாருங்க. ஃப்ரீ டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. நீங்க சொன்ன வேல்யூ எழுதிட்டேன், பட் ஆன்சர் வந்து 0.08 வருது. செக் பண்ணி பாத்துங்க. சரிங்களா? சரி சார். சரி. சிக்மா ஈக்குவல் என்ன வரும்? ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. சிக்மா 11 சிக்மா 12 சிக்மா 21 சிக்மா 22 சிக்மா 11 வேல்யூ என்ன போட்டோம், சிக்மா 22 வேல்யூ என்ன போட்டோம், அதை போட்டுட்டு இது ரெண்டு ஈக்குவல் போட்டோம். இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கையில் டக்குன்னு இருக்குது. அது ரெண்டு வேல்யூ இப்போ போட்டலாம். இது என்ன வேல்யூ? மைனஸ் 0.0668. இது மைனஸ் 0.668. சிக்மா 1 வேல்யூ என்ன பார்க்கணும்? இங்கே போட்டது சிக்மா 1 வேல்யூ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே போட்டுருப்போம் பாருங்க. 0.69 சார். 69 இது 16. 0.69. அடுத்து 0.16 0.2 கரெக்ட் சார். 0.1. இப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், அவன் என்ன கேட்டுக்கிறான், என்ன கண்டுபிடிச்சோம்னு செக் பண்ணிக்கங்க. இதுக்கு பேர் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். சிக்மா போட்டோம்ல, இந்த சிக்மா போட்டதுக்கு பேர் என்னது? கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா தெரியும், பாப்புலேஷன் ஃபார்முலாவும் தெரியும். இப்போ ஒவ்வொன்றா போட்டலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா போட்டோம், ரொம்ப ஈஸி. அதனால் நான் ஃபர்ஸ்ட் என்ன போகிறேன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா போடுறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா ஆல்ரெடி ஒரு 2 மார்க் பேப்பர் சொன்னேன். அப்போ v/1/2 ஈக்குவல் என்ன சொன்னேன்? மற்ற ரெண்டே ரெண்டு தான். அப்போ ரூட் ஆஃப் சிக்மா 11 0 0 ரூட் ஆஃப் சிக்மா 22 இதான் ஃபார்முலா. சொல்றாங்க என்ன வரும்னு? மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 069 0 0 ரூட் ஆஃப் 16. சொல்லுப்பா, ரூட்டோட வேல்யூ போட்டு சொல்லிருங்க. ரூட்டோட வேல்யூ 0.69 0.830 சார். 0.83 0 0 0.4 0.4 சார். என்ன டவுட் இருக்குதுமா? கிளியர் சார். இப்போ ரோவோட வேல்யூ போடலாமா? ரோவுக்கு ஃபார்முலா கொடுத்தேன். ரோங்கிறது கார்லேஷன். ரோங்கிறது கார்லேஷன். என்ன ஃபார்முலா கொடுத்து? டயகனல் வேல்யூஸ் ஆர் 1. இதுக்கு என்ன கிடைக்கும்? சிக்மா 12 டிவைடட் பை ரூட் ஆஃப் சிக்மா 11 இன்டு ரூட் ஆஃப் சிக்மா 22. இது அதே சிக்மா 12 டிவைடட் பை ரூட் ஆஃப் 21 1 சேம் தான். அப்போ சிக்மா 11 இன்டு ரூட் ஆஃப் சிக்மா 22. கரெக்டாப்பா? சார். அப்போ என்னாச்சு? டயகனல் வேல்யூஸ் ஆர் 1. இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் என்ன கிடைக்கும்? இது மைனஸ் 0.668 சொன்னீங்க டிவைடட் பை இதனோட ரூட் வேல்யூ என்ன போட்டோம்? இதனோட ரூட் வேல்யூ இங்கே போட்டுக்க பாரு. 0.83 இது 0.83 இன்ட்டு 0.4. ஏன்னா ரூட் வேல்யூ போட்டோம். நீங்கள் திரும்ப ரூட் போட்டு கண்டுபிடிக்க வேண்டாம். ரூட்டோட வேல்யூ தான் போட்டோம். ரூட்டோட வேல்யூ தானே இது. இந்த வேல்யூ என்ட்ரி பண்ணால் போதும். அப்போ மைனஸ் 0.0668 இது 0.0668 divided by 0.83 into 0.4 into 0.4. கரெக்டாப்பா? இதை கால்குலேஷன் மட்டும் போட போடுங்க. அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த கால்குலேஷன் மட்டும் என்ன வருது போட பார்க்கணும். நான் சைடு எழுதுறேன். மைனஸ் 0.0668 டிவைட் பை 0.83 இன்ட்டு 0.4. இந்த கால்குலேஷன் மட்டும் என்ன வருது சொல்றாங்க. கால்குலேட்டர் போட முடியுதா? என்ன போட்டுங்களா? போட்டுருக்கீங்க சார். 2.02 வருது சார். 2.01 2.01 வருதுங்களா? 2.01 சார். மைனஸ்ல சார். இன்னொரு செக் பண்ணுங்க. கரெக்டா தான் போடுங்க. டெசிமல் எல்லாமே கரெக்டா தான் போடுறீங்க. சார் கரெக்டா போடுறீங்க சார். நான் செக் பண்ணிக்கிறேன். 0.201 வருது சார். அது பாயிண்ட் 2.01 இது 0.201 வருது சார். இல்ல கரெக்ட் ஆன்சர் இல்ல. கரெக்ட் ஆன்சர் 0.201 வருது சார். 201 2 பாயிண்ட் கிடையாது. 0.201 கரெக்ட்டா? அப்ப 0.201 நெகட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா? சார். தட்ஸ் ஆல். என்ன டவுட் இருக்குதுப்பா?
ரெண்டும் சேமா வரணுமா சார்? ஆமா எப்பவுமே அப்ப மேல இருந்து 2 சேமா தானே வந்தது. ஆ. அதே ஃபார்முலா தானே இங்க பாருங்க. இது சேம் தானே. ஆ ஓகே. ஆ ஆ இது ஆ. சேம்னா அதே ஃபார்முலா தான். இங்க என்னது? ஃபார்முலா என்ன இருக்கோ 0 1 2 0 2 சேம் வரணும். ஓகே சார். அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அதோட டெஃபினிஷன் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். அதனால தான் அப்படி வருது. சரி. இங்கேயும் அதே ஃபார்முலா தான். சிக்மா 2 1 சிக்மா 1 2 சேம் தான். அப்ப அதே வேல்யூ தான். சிக்மா 1 சரி சார். 1 சிக்மா 2 2 அந்த இதுக்கு சரிங்களா? சரி கார்லேஸ் சார். கோஎஃபிஷியன்ட் சரியாப்பா? சார். ஸோ அவ்வளோதான். 3 கேட்டிருந்தது 3 கண்டுபிடிச்சிட்டோம். இது 16 மார்க்கோ 15 மார்க்கோ 13 மார்க்கோ கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கேட்குறாங்களோ அத்தனை வருஷம் இந்த டைப் ஆஃப் கொஷின் கம்பல்சரி வந்துட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இதே 40 மினிட்ஸ் மேலே ஆயிடுது.